காயினையும் அவன் காணிக்கையையும் கடவுள் ஏன் ஏற்கவில்லை? அடுத்ததாக, வேதத்தில் உள்ள முதல் அறிவுரை என்ன? ஆதாமினுடைய கீழ்ப்படியாமைக்கு பின்னர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருவனுடைய பெயர் காயின், மற்றொருவனுடைய பெயர் ஆபேல். இவர்களில் காயின் நிலத்திலே பயிரிடும் தொழிலை செய்தான். ஆனால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற தொழிலை செய்தான். சில காலம் சென்ற பின்னர் இருவரும் கடவுளுக்கு காணிக்கைகளை கொண்டு வருகின்றார்கள். காயின் தன்னுடைய நிலத்தின் கனிகளை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வருகின்றான். ஆபேலோ தன்னுடைய மந்தையிலிருந்து சிலவற்றை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வருகின்றான். இதிலே கடவுள் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கின்றார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. ஆகையினால்தான் காயினையும் அவன் காணிக்கையையும் கடவுள் ஏன் ஏற்கவில்லை என்ற கேள்வி எழுகின்றது. இருவருமே தங்களுடைய கைகளின் கிரியைகளை காணிக்கையாக கொண்டு வருகின்றார்கள். ஆயினும் காயினுடைய காணிக்கையை கடவுள் ஏற்கவில்லை. ஒருவேளை நிலத்தின் கனிகள் கடவுளுக்கு விருப்பமல்லாத காணிக்கையாக காணப்படுமோ? ஆனால் பிற்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகின்ற பொழுது கடவுள் மந்தையினுடைய காணிக்கை அவருக்கு விருப்பமுள்ளது என்று லேவியராகமம் 1:2 நிலத்தினுடைய கனிகள் அவருக்கு விருப்பமுள்ளது என்று லேவியராகமம் 2:1 மற்றும் 12 கூறப்பட்டுள்ளது. ஆகையினால் 2 விதமான காணிக்கைகளும் தேவன் ஏற்றுக்கொள்கின்றவைதான். அப்படியென்றால் இவர்கள் செலுத்தியதில்தான் ஏதோ ஒரு வேறுபாடு காணப்பட வேண்டும். அது என்ன? காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக செலுத்துகின்றான். ஆனால் ஆபேலோ தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் செலுத்துகின்றான். அதாவது நமக்கு முதன்மையாக கிடைக்கப்பெறுகின்ற குழந்தையையோ வருமானத்தையோ நாம் விரும்பிய ஒரு பொருளோ அவற்றை நாம் மிகவும் சிறந்ததாக கருதுவோம். அதை போன்று இந்த ஆபேல் தன்னுடைய மந்தையில் முதல் பிறந்ததும் அவைகளில் கொழுமையுமானவைகளில் சிலவற்றை காணிக்கையாக கொண்டு வருகின்றார். அதாவது காயின் காணிக்கையை செலுத்துகின்றார். ஆனால் ஆபேலோ சிறந்தவற்றை காணிக்கையாக செலுத்துகின்றார். ஆகையினால்தான் எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் ஆலயத்தினுடைய காணிக்கை பெட்டியை கவனித்து கொண்டிருக்கின்றார். அதிலே செல்வந்தர்கள் காணிக்கைகளை செலுத்துகின்றார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசுகளை செலுத்தியதை கண்டு அங்கே காணிக்கை செலுத்துகின்ற அனைவரும் தங்களுக்கு காணப்படுகின்ற செல்வங்களிலிருந்து ஒரு சிறு பகுதியை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் என்றும், இந்த ஏழை விதவையோ தன்னுடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கின்ற அனைத்தையுமே கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டார் என்று குறிப்பிடுகின்றார். இங்கேயும் அனைவரும் காணிக்கையை செலுத்துகின்றார்கள். ஆனால் இந்த ஏழை விதவையோ தன்னிடம் சிறந்ததாக காணப்படுகின்ற, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே செலுத்திவிட்டார் என்று குறிப்பிடுகின்றார். மேற்சொல்லியவைகளிலிருந்து நாம் கவனிக்கின்ற வேளையிலே காயின் காணிக்கையை செலுத்தினான். ஆனால் சிறந்த காணிக்கையை அவன் செலுத்தவில்லை. ஆகையினால் காயினையும் அவன் காணிக்கையையும் கடவுள் ஏற்கவில்லை. மேலும் ஆபேல் மற்றும் ஏழை விதவையினுடைய காணிக்கையை காட்டிலும் சிறந்த காணிக்கையாக கிறிஸ்து நம்மீது அன்பு கொண்டது நிமித்தமாக வெள்ளிக்காசையோ அல்லது ஒரு ஆட்டுக்கடாவினுடைய பலியையோ தேவனுக்கு செலுத்தாமல் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கின்ற வேளையிலே தன்னையே பலியாக சிலுவையின் மரண பரியந்தமும் ஒப்பு கொடுத்தார். எவ்வாறெனில் இகழ்கின்றவர்களுடைய இகழ்ச்சியையும் கடுஞ்சொற்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் சகித்தார். அதன் பின்னர் அவர் நம்மீது அன்பு கொண்டு
அவர் சகித்து கொண்டதைப் போன்று நம்மையும் அன்பிலே நடக்கும்படி சித்தமுடையவராய் இருக்கின்றார். மேலும் நாம் வரங்கள் உடையவர்களாக காணப்பட்டாலும், நமக்குண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், மேற்சொல்லிய அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. அன்பு, அதாவது நீடிய பொறுமை, இரக்கம், சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. மேலும் அன்பை தவிர்த்து மீதமுள்ள அனைத்தையும் செலுத்தினால் அது காணிக்கையாக காணப்படும். ஆனால் அது சிறந்த காணிக்கையாக இருப்பதில்லை. தேவனுடைய அங்கீகரிப்பையும் பெற முடியாமல் போய்விடும். ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாமும் அவரை போன்று தேவன் விரும்புகின்ற சிறந்த காணிக்கையாகிய அன்பை சக மனுஷனிடம் காண்பிப்போம். அடுத்ததாக வேதத்தில் உள்ள முதல் அறிவுரை என்ன? நாம் முன்னர் பார்த்த வண்ணமாக காயினையும் அவன் காணிக்கையையும் கடவுள் அங்கீகரிக்கவில்லை. ஆகையினால் காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுக்கு மிகுந்த கோபம் ஏற்படுகின்றது. அப்பொழுது கடவுள் அவனுக்கு அறிவுரை வழங்குகின்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இதை படிக்கின்ற வேளையிலே அவன் என்பது ஆபேலா அல்லது பாவமா என்ற கேள்வி எழுகின்றது. ஆகையினால் வேறு மொழிபெயர்ப்பை நாம் கவனிக்கலாம். அதிலே பாவம் உன்மேல் வேட்கை கொண்டிருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது நன்மை செய்தால் அதற்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும். இந்த சூழலில் தேவனுடைய அங்கீகாரம் ஆபேலுக்கு கிடைத்தது. மேலும் நன்மை செய்யாவிட்டால் பாவம் அந்த மனிதன் அடுத்த பாவத்தை எப்பொழுது செய்வான் என்று காத்து கொண்டிருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் நீதான் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றார். காயின் பாவத்தை அடக்கி ஆண்டானா என்றால் ஆதியாகமம் 4 அதிகாரம் 8 படிக்கின்றோம். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கின்ற வேளையிலே காயின் தன்னுடைய சகோதரனாய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். காயின் பாவத்தை அடக்கி ஆளவில்லை. ஆகையினால் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாவத்தை செய்கின்றார். தன்னுடைய சகோதரனையே கொலை செய்கின்றார். இதனை யாக்கோபு குறிப்பிடுகின்ற வேளையிலே அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். மோசம் போகாதிருங்கள் என்று எச்சரிக்கின்றார். இதன் மூலமாக வேதத்தில் உள்ள முதல் அறிவுரை என்னவென்றால், நமக்கு முன்னர் நன்மையும் தீமையும் காணப்படுகின்றது. அதிலே நன்மையை தெரிந்தெடுக்க அறிவுறுத்துகின்றார். அதனால் உயர்வு உண்டு என்றும் குறிப்பிடுகின்றார். ஒருவேளை தீமையை தெரிந்தெடுத்தால் அதனுடைய தொடர்ச்சியாக தீமையை நாம் தெரிந்தெடுக்கும் சூழ்நிலை வரும். பின்னர் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்றால், எல்லா சூழ்நிலையிலும் நாம் நன்மையை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அது நமக்கு பாவமாயிருக்கும். ஆனால் விழுந்து போன ஆதாமினுடைய வம்சத்தில் வந்தவர்களாகிய நம்மால் அவ்வாறு செயல்பட முடியாமல் போய்விட்டது. ஆகையினால் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் சிலுவையிலே மரணமடைந்தார். ஆகையினால் இனி நமக்கு அந்த கவலை இல்லை. அவ்வாறு ஒருவேளை பாவம் செய்தாலும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கின்றார். மேலும் தேவனால் பிறந்த எவனும் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையாகிய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் நாம் கிறிஸ்துவின் துணையோடு தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றுவோமாக. ஆபிரகாம், நாகோர், ஆரான் இவர்களில் தேராகுவின்
மூத்த மகன் யார்? அடுத்ததாக, ஆபிரகாம் நோவா, சேம் போன்றவர்களின் காலத்தில் வாழ்ந்தாரா? இதற்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.